அனைவருக்கும் வணக்கம். தினமொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பின்னாடி இருக்க பிக்சர் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா? இந்த பிக்சர் வந்து தாய்பே 101ன்னு சொல்லுவாங்க தைவானில். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா போய் அந்த பில்டிங் மேலே நின்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய்பே சிட்டி வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஃபயர், அதாவது இன்னைக்கு காலையில் அடுப்பு பொருத்தும் பொழுதே தோணுன ஒரு விஷயம். சமைக்கிறதுக்காக அடுப்பை பொருத்தினேன். ஸோ ஒரு சின்ன தீப்பெட்டி தான். அந்த சின்ன தீப்பெட்டியில் ஒரு குச்சியோட எண்டில் இருக்கிற கொஞ்சம் மருந்தை உராசும் பொழுது தீ பற்றிக்குது. கரெக்டுங்களா? ஸோ நாம் எதெல்லாம் சமைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சமைச்சிடலாம். அதில் அதே தீப்பெட்டி தீக்குச்சியை வச்சு ஒரு விளக்கு ஏற்றணும்னு நினச்சோம்னா ரொம்ப பிரகாசமாக ஏற்றி நம்ம பூஜை பண்ணணுன்னா நம்ம சாமி கூப்பிட்டு ஒரு மன அமைதி பெறலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த விளக்கை வச்சு அந்த காலத்தில் படித்தாங்க கூடி சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லாத போது விளக்கை வச்சு தான் படித்தாங்க. ஸோ பெரிய பெரிய கல்வியாளர்கள்லாம் உருவானாங்க. ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு வெளிச்சம், அதாவது ஒரு ஃபயர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டுங்களா? அதே தீக்குச்சி அதே தீப்பெட்டி எடுத்துகிட்டு போய் சருகா நிறைந்தப்பட்ட ஒரு காட்டில் கொண்டு போய், சருகுகள் நிறைந்த ஒரு காட்டில் கொண்டு போய் பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த காடே அழிஞ்சிரும். சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மரங்கள் எல்லாம் தீக்கு இரையாயிடும். உண்மையா இல்லைங்களா? ஒரு 3 இன்சிடெண்ட்டு, ஒரு தீப்பெட்டி, ஒரு 3 இன்சிடெண்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நமக்குள்ளே வந்து ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கிறதா ஃபீல் பண்ணுங்களேன். இருக்குது, ஏதோ ஒரு எனர்ஜி இல்லாமலாம் கிடையாது. கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அடுப்பில் கரெக்டாக பொருத்தி வச்சு உங்களுக்கு தேவையானதை சமைச்சிக்கணும்னா சமைச்சிக்கலாம். அதை வந்து ஒரு விளக்கு ஏற்றி படிக்கலாம். இல்லை வந்து இருட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரலாம். காட்டுத்தீ போல் ஒரு பயன் இல்லாத ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகிடும்? இது இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு கேடு விளைவிக்கும். கரெக்டுங்களா இல்லைங்களா? எனர்ஜி வேணும், எனர்ஜி வேணும், மோட்டிவேஷன் வேணும், மோட்டிவேஷன் வேணும் வெளியே தர்றதை விட என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் முதல்ல உணருங்க. நமக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் எனர்ஜி இருக்குங்க. எனர்ஜி இல்லாத ஆள் யாருமே கிடையாது. பட் அந்த எனர்ஜியை எங்கே யூட்டிலைஸ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம்? பெருவாரியான நேரத்தை வந்து பெருவாரியான நம்ம எனர்ஜியை வந்து லீக்கேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி பயனில்லாத விஷயங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்திட்டு அதனால் வரக்கூடிய அந்த மன உளைச்சல், சோர்வுக்காக நம்ம நேரத்தை போக்கிட்டு கடைசியாக நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிடுறோம். அது கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி ப்ராப்பரான வழியில் போகும். இன்னும் கூட உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வில்லேஜ் சைடில் பம்பு செட்டு, ஓகேங்களா? பம்பு செட்லேருந்து என்ன ஆகும்? தண்ணி வயலுக்கு போகும். ஒரு வாய்க்கால் அமைச்சு அதை கொண்டு போய் ஒரு பாத்தியாக தண்ணியை காட்டணும் அப்படின்னா தான் அது அடைஞ்சி வரும். மொத்த ஏரியாவும் தண்ணி காட்ட முடியும் நம்மளால். நம்ம பாட்டுக்கு மோட்ரு இருக்குது, பைப்பு இருக்குது, சுவிட்சை போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு போட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் பாஞ்சு வரக்கூடியது சுமார் 8 மணி நேரம், 10 மணி நேரம், ஏன் சில நேரம் பாஞ்சு கூடி வராதுங்க. பாஞ்சு இந்த சென்ஸ் அந்த முழு பரப்பளவுக்கு நம்மளால் தண்ணி கூடி அனுப்ப முடியாது. ஸோ அப்போ என்ன வேணும்? நமக்கு ஒரு கடிவாளம் வேணும். குதிரைக்கு எப்படி ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்களோ அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம முன்னேற்றத்துக்கு, நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும், ஒரு ஒழுக்கம் வேணும். சொல்கிறத கேட்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலோடைய முக்கிய கரு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் எல்லாருமே சாதிங்கன்னு தான் சொல்கிறேன். அவங்கவுங்க துறைகளில் அவங்கவுங்க பண்ணக்கூடிய தொழிலில் உயர்ந்து வரதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் என்னோட இதில் சொல்ல வரேன். ஸோ இதோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.